Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இன் உருட்டுக்கள் என்ன சார் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு அஃபிஷியலான டேட் சொல்ல போகிறேன்னா அது கண்டிப்பாக tneaonline.org இந்த வெப்சைட் தெரியுது உங்களுக்கு. www.tneaonline.orgங்கிற வெப்சைட்டில் அஃபிஷியலாக வரக்கூடிய விஷயம்தான் உண்மையாக இருக்கும். நான் சொல்கிறது இல்லை, யார் சொன்னாலும் இதில் வர்றது உண்மை. இதில் வர்றதை வச்சு தான் நாங்களாம் பேசுகிறோம். இதில் என்ன கூத்துனா, எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் நிறைய பேர் அனுப்பிச்சு அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறைய டேட்டெல்லாம் அனுப்பிச்சு டென்டேட்டிவ் டேட் வந்துருச்சு. டென்டேட்டிவ் டேட்னால் தோராயமாக கணிக்கப்பட்ட, அதாவது உறுதியாக இல்லாமல் ஒரு டேட் விடுவாங்க. கவுன்சிலிங் டேட் சொல்கிறேன். அது டிஎன்இஏ தரப்பில் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டோட் அனுப்புவாங்க. பிடிஎஃபாகவே அனுப்பிடுவாங்க வெப்சைட்டே முக்கிட்டு இருக்கு, ஓப்பன் ஆக மாட்டேது. நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். tneaonline.org ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகாது. இதில் என்னென்னா இப்படி தான் இருக்கும். இஷ்யூஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 9/5/2024 போட்டிருக்குது. 2024 இது மாதிரி ஒன்று வரவே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இனிமேல் தான் அவங்க வெளிவிட போகிறாங்க. அது எதில் வெளிவிடுவாங்கன்னா tneaonline.org. ஸோ என்னென்ன விஷயங்கள் பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனு, லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறக்கு டேட்டு, ரேண்டம் நம்பர், ரேங்க்கு, இது எல்லாமே இனிமேல் தான் அவங்க அசைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வைக்க போகிறாங்க. இது யாரும் பார்த்து ஏமாறாதீங்க. ஸோ இது நிறைய பேத்துக்கு வருது அப்படிங்கிறனால எனக்கு அனுப்பிச்சு இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னங்காட்டி தான் நான் பேசுகிறேன். மற்றபடி யார் மனசு புண்படுத்துக்காக நான் சொல்லலை. இது நிறைய சேனலில் வருதுன்னு சொன்னாங்க, அதனால தான். அஃபிஷியல் டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா 2023 இப்படி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. 5/5/2023 போன வருஷம் மே 5ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் என்ன? 6ஆம் தேதி ரிசல்ட்டு, 5ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி நமக்கு மே மாதம் ஓப்பன் ஆக போகுது போர்ட்டல். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனாலும் டிசி 12th மார்க் ஷீட்டெல்லாம் இல்லாமல் அப்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாருக்கு தேவையோ அதெல்லாம் இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும். என்ன தான் எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியும்னா, நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தானே பண்ண முடியும்னு சொல்கிறேன். சரிங்களா? அதையும் ரெடி பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் தர்றாங்க அவங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் 4/6/2023. போன வருஷம் பார்த்திங்கன்னா 1 மாதம் டைம் தருங்க. இதே மாதிரி தான் இந்த வருஷமும் வரும். சரிங்களா? இது எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க போன வருஷத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் டேட் கேட்டிங்களா எப்போ வரும்னு? இதே மாதிரி தான் இந்த வருஷம் வரும். 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நீங்களே பாருங்கள். ரேண்டம் நம்பர் வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சியில் நடக்கும், இல்லை ஆன்லைனில் நடக்கும். ஆன்லைன் டிஎஃப்சியில் நடக்கும். சரிங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே 15 நாள் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் எப்போ? 26/6 என்ன? மே முடிஞ்சு ஜூனில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ப்ரிஃபரன்ஸ் ரீஅட்ரஸில் அதெல்லாம் முடிஞ்சு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு, இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22/7/2023, 23/7/2023 தான் போன வருஷம் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஜூலை லாஸ்ட் வீக் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். யாருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு தான் ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். செப்டம்பர் 2வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டு நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த தடவை 3 ரவுண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக காலேஜ் வைக்கணும்ல. செப்டம்பர் 2வது வாரம் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். 2வது வாரம் தான் கவுன்சிலிங் முடியும். எவ்வளோ கவுன்சிலிங் இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் நமக்கு. ஸோ அது ஒரு மாதம் நடக்கும் பாருங்கள். 7ஆவது மாதம், 8ஆவது மாதம், 9ஆவது மாதம் 3 மாதம் நடக்குமா. அடுத்த ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு 1 நாள் டைம் தர்றாங்க. அடுத்து SCA to SCA கவுன்சிலிங் நடக்கும். அடுத்து எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இந்த டேட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பல, இதெல்லாம் போன வருஷம் டேட்டு, அப்ராக்சிமேட் டேட்டெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பல. எதாக இருந்தாலும் அஃபிஷியலாக வரட்டும். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் இதுதான். ஜூலை லாஸ்ட் வீக் தான் கவுன்சிலிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணால் மே மாதம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். 1 மாதம் டைம் தருவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஓடி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், பொறுமையாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் எதாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் 20 நாளுக்குள்ளே அது கையில் வரும் நமக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும். நான் சொல்கிறது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கா இல்லைனா அதெல்லாம். சரிங்களா? ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஒரிஜினல் கவுன்சிலிங் ஸ்டார்ட். அதுதான், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங், ஒரிஜினல் கவுன்சிலிங் இருப்பாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை லாஸ்ட் வீக் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆன் செப்டம்பர் 2nd வீக். எல்லா கவுன்சிலிங் எப்போ எண்ட் ஆகும்னா செப்டம்பர் 2nd வீக். அப்போ இதுதாங்க டேட்டு. சரிங்களா? இது 2023 டேட்டு. ஏன் 2024ன்னு போட்டு எடிட் பண்ணி இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம். என்கிட்ட எப்போ கவுன்சிலிங் கேட்டிங்க அதுக்காக தான் இந்த பதில் சொன்னேன். மற்றபடி இது என்ன சொல்கிறது, இந்த வீடியோவில் ஒரு அர்த்தமே இல்லை.
ஆக்சுவலாக இதை பற்றி நிறைய வீடியோவில் நான் சொல்லிவிட்டேன் எப்போ டேட்டுன்ட்டு. சரி இதில் ப்ரூவ் பண்ணணும் இல்லை நான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி தான் இன்னுமே நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலை. நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஓப்பன் ஆகுதா இல்லையா பாருங்கள். இது வந்து லோட் ஆகுது இல்லைங்களா, tne.online.org வெப்சைட் லோட் ஆகுது. நீங்கள் லோட் ஆகிட்டே தான் இருக்கும் தவிர ஓப்பன் ஆகாது. ஏன்னா வந்து ஏதோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, புதுசாக ஏதோ அப்லோட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆனால் தான் நமக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உருட்டுக்களை நம்பாதீங்க. தேங்க்யூ.